ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சே வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி தொட பீஸாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, எலுமிச்சை சாறு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ மிஸ் ஆகிடுச்சி. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கீறின பகுதியெலாம் வந்து நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து தவா வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட் பட்டர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் உருகணும். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 7 இல்லைன்னா 8 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து இது வந்து ஒரு 1/2 ஹவர் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு எடுக்கிறது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் மசாலாலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் இந்த சிக்கன் மேலே தடவிக்கலாம். அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துடுச்சு. கரெக்டாக வந்து 1/2 ஹவர் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து நான் சூப்பராக வந்து தட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எலுமிச்சை பழம், அடுத்ததாக ஆனியன், அதுக்கு வந்து ஏற்ற சட்னி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, தயிர் ஒரு 1/2 கப்பு, கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு தான். மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம தந்தூரி சிக்கனுக்கு ஏற்ற சட்னி தயாராகிடும். இந்த தந்தூரி சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தந்தூரி சிக்கன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.